ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண கிருபாகடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபெரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகின்ற ஜூலை மாத பலன் 12 ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமாக ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்க போறார். இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஜூலை மாசம் கொடுக்கறதே ஜூலை 17க்கு அப்புறம் வரக்கூடிய பலனை தான் நம்ம ஃபுல்லா கொடுக்குறேன். ஜூலை மாசம் ஆரம்பம் கிடையாது. 17க்கு அப்புறம் வரக்கூடிய மாற்றம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு மாற்றம் வரப்போகுது, இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். குரு சுக்கிரன் டிவி நேயர்கள் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய சேனலுக்கு நிறைய ஜாதகமும் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க, குடும்ப ஜாதகமும். அனைவருக்கும் பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது. நம்முடைய ஆன்மீக சிந்தனை, என்னுடைய இறை சிந்தனை, என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அதனாலதான் எல்லா வீடியும் நான் சொல்லுவேன், நான் ஒரு பொது பலனா தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கணும்னு எல்லா வீடியும் நான் கொடுத்துருப்பேன். உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்ன புள்ளிய வச்சு உங்களுக்கு எப்ப எந்த கிரகம் இப்ப திசா புத்தியை நடத்துது, திசையை விட்டுருங்க, புத்திநாதன் உங்களுக்கு எப்படி இருக்கிறார், என்ன மாதிரி யோகத்துல இருக்கிறார், அதை பார்த்துக்கிட்டு இது பலனை கரெக்டா வைங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். யாருமே கர்ம வினை இல்லாத மனிதனே கிடையாது. கண்டிப்பா இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார். உங்களுடைய விதி ஜாதகத்தை பொறுத்து தான் அது வேலை செய்யும். எப்ப வேலை செய்யும், அந்த திசா புத்தி வரும்போது வேலை செய்யும். ஒருத்தர் நல்லா போய்கிட்டு இருப்பார், திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல ஒரு மாற்றங்கள் வரும். எப்ப பிரச்சனை வருது அப்பதான் ஜாதகத்தை எடுப்பாங்க. சில பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தசாபதியை பார்த்துட்டு பலனை வைங்க. இது கரெக்டான ஒரு துல்லியமான பலன் வரும். இந்த மாசத்துல விசேஷம் ஒன்றும் கிடையாது. ஒரு சில மூர்த்தம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம குரு மங்கள யோகம், அதுவும் குருவும் செவ்வாய் இணையக்கூடிய காலம். இது அழகான ஒரு யோகம். உங்களுடைய சுய ஜாதகத்துல பாருங்க, குரு செவ்வாய் யாருக்கெல்லாம் நல்ல ஒரு யோகத்துல இருக்கோ அனைவருக்குமே நல்ல ஒரு யோகம் கண்டிப்பாக இந்த ஜூலை 17க்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்குறாரு. அதனால இந்த ஜூலை மாசத்தை நம்ம கொடுக்குறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய 3வது ராசி தான் இந்த மிதுன ராசி. பொதுவாக மிதுனத்துல பிறந்துட்டா அவங்களுடைய குணம் பாருங்க, நல்ல ஒரு புத்திசாலியான குணம் யார்கிட்ட இருக்குன்னா மிதுன ராசிட்ட கண்டிப்பா இருக்கும். பயங்கரமாக சிந்திப்பாங்க. மிதுனத்துல பிறந்துட்டாவே சிந்தனையாற்றல் பயங்கரமா இருக்கும். அறிவை பயங்கரமா யூஸ் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க. ஏன்னா இதுக்கு யார் அதிபதி? புதன் பகவான். பொதுவா புதன்னா யாருங்க? அறிவுக்கு அதிபதி புதன் பகவான் சொல்றாங்க. ஒரு விஷயத்த பலவாட்டி யோசிச்சு சிந்திச்சு பண்ணக்கூடிய நபர்கள் மிதுன ராசியை சொல்றாங்க. ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய அறிவு புத்தி கூர்மை யார்கிட்ட இருக்கும்னா மிதுன ராசிக்கிட்ட கண்டிப்பா இருக்கும். இவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லி கொடுக்க வேணாம், எல்லாமே சொல்லாமே எல்லாமே அறிவிஞானம் எப்போதுமே இருக்கும் மிதுனத்துக்கிட்ட மட்டும். எதுவுமே கற்றுக் கொடுக்க தேவையில்லை, எல்லா விஷயம் ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும். இதுதான் மிதுனம் என்னை பொறுத்தவரை. அது கணக்கு வழக்கா இருக்கட்டும், அக்கௌண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பாருங்க இவங்க எப்போதுமே சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் மிதுன ராசிக்காரங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க. ஒரு கடமைய கரெக்டா செய்வாங்க தான் மிதுனம் என்னை பொறுத்தவரை. ஆளுக்கேற்றாலும் தன்னை மாற்றக்கூடிய அனுகூலம் உண்டு. ஒரு உயர்ந்த இடத்துல வசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. குறிப்பிட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் இது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறேன். இதை பத்தி நம்ம ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனுக்கு தான் கொண்டு போறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. உங்களுடைய விதி ஜாதகத்தை லக்ன அடிப்படையில எந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்குது,
லக்ன அடிப்படையில எந்த கிரகம் யோகமா இருக்கு, எந்த கிரகம் யோகம் இல்லாம இருக்கு. மெயினா புத்திநாதன் நல்லா இருக்காரா? ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலுங்கிறாங்க. நம்ம உடம்புல 9 கிரகங்கள் இயங்குதுங்க. அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான டைம் வரும்போது யோகமான பலனை கண்டிப்பா கொடுத்தே தீரும். எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும். அதான் மெயினா உங்களுடைய விதிஜாதத்தை திசா பத்திய பார்ப்பாங்க. திடீர்னு பாருங்க, ஒருத்தர் நல்லா போயிட்டு இருப்பார், திடீர்னு அவருக்கு தடைகளை அப்படியே சந்திச்சுக்கிட்டே வருவார். இப்போ பார்த்தீங்கன்னா கிரக அமைப்பு மாறி இருக்கும். ஒரு விதிஜாதத்துல திசா புத்தி மாறி இருக்கும். அதுக்கேற்றப்ப இந்த கோள்களும் கொஞ்சம் பலவீனமா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு பலவீனத்தை பார்ப்பாங்க. அதனாலதான் அப்பப்ப திசா புத்தி மாறும்போது கண்டிப்பா ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கணும். அந்த கிரகம் எப்படின்னு பார்த்துக்கிட்டு பயணிச்சோம்னா கண்டிப்பா ஒரு வெற்றியை நோக்கி போகலாம். யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு. பொதுவா பாருங்க, எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரம் உண்டு. பெருசா உள்ள பாதிப்பு பரிகாரத்துல சின்னதா குறைக்கலாம். நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் அழகா கொடுத்துட்டு போயிருக்காங்க. பெருசா உள்ள பாதிப்பை சிறுசா குறைக்கலாம் பரிகாரம் மூலமாக. இப்ப இந்த இதர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போற பார்ப்போம். அதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம பார்ப்போம். இப்ப இந்த மாசத்துல பாருங்க, உங்க ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. உங்களுடைய ராசியில 2ஆம் பாவத்துல சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. அதாவது கடக ராசியில 4ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதுவும் கன்னிகா ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. கும்ப ராசியில 10ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதுவும் மீன ராசியில 12ஆம் பாவத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ராசியை விட்டு 2ஆம் பாவத்துக்கு சூப்பரா வர்றாரு சூரிய பகவான். 17க்கு அப்புறம் பாருங்க நிறைய ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் மிதுன ராசிக்கு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் பாவத்துல 3ஆம் பாவத்துக்கு வர்றாரு. சூரியனுடைய வீட்டுல வர்றாரு. தலைமை பொறுப்பை உட்கார போறீங்கன்னு சொல்லி கட்டுறாரு. இதுதான் இந்த மாசத்துல ஜூலை 17க்கு அப்புறம் உங்களுடைய தலையெழுத்தே மாறும் பாருங்க. மிதுனத்தை பொறுத்தவரை ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி இருந்தால் உங்களுடைய தலையெழுத்து மாறக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும். ஏன்னா நட்பு கிரக வீடான சூரிய பகவானுடைய வீட்டுக்கு வர்றார் புதன் உங்களுடைய ராசி அதிபதி. அப்ப நிறைய ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில கொடுத்தே தீருவார். இதுல மாற்றவே முடியாது நீங்க. அப்ப எதிர்காலம் சூப்பரா கொண்டு போவார். மிதுன ராசியை பொறுத்தவரை நல்ல நேரம் உங்களுக்கு வேலை செய்யும். மிதுன ராசிக்கிற படாத கஷ்டம் வாழ்க்கையில தெரியுங்களா? நிறைய தடைகளை பார்த்தாங்க. இதுக்கு முன்னாடி பாருங்க, கேட்டு பாருங்க, கண்டிப்பாக எல்லாமே ஒரு பிரச்சனையாவே வாழ்ந்திருப்பாங்க. ஏதோ ஒரு வழக்கு, ஏதோ மனசுல நினைச்ச காரியம் நடக்க மாட்டேது, எல்லாமே தடையாகுது. என்ன காரணம் கண்டே பிடிக்க முடியல. ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற சிந்திச்சவங்க பல பேர். ஒரு குழப்பத்துல இருந்திருப்பாங்க. ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட்ல இல்லை, ஒரு நிரந்தரமான ஒரு அனுகூலத்துல இல்லை. எல்லாமே ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. குடும்பத்துல செலவு, விரைய செலவு, இது எல்லாமே பார்த்துட்டாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு அனுகூலத்தை கொடுக்கல இதுக்கு முன்னாடி. ஆனா எதிர்காலம் அப்படி கொண்டு போனுச்சு. வேலையில இடமாற்றம், தொழில மாற்றம், வேலையில பிரச்சனை, உத்தியோகத்துல பிரச்சனை, ஒரு கலகம், இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா மிதுன ராசிக்காரங்க. தொழில ஒரு மந்தமான தன்மை, இது எல்லாமே பார்த்துட்டாங்க. நல்ல ஒரு எதிர்காலம் சரியா இல்லை. மீனத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல, இன்னும் நல்ல ஒரு பலனை பார்க்க முடியல மீன ராசிக்காரங்க. இல்லை, தடை, தாமதம் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என் கணவன் மனைவிக்குள்ளே பாருங்களேன், பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒன்றும் நண்பர்கள் பழக்க வழக்கத்துல பிரச்சனை இருக்கும், இல்லை கூட்டு தொழில ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லை ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கும், இல்லை ஒரு பண பிரச்சனை, பணத்தை கொடுத்துட்டு அந்த பணம் கொடுக்க வாங்கல ஒரு பிரச்சனை இருக்கும். இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை பார்த்தவங்க யாருன்னா மிதுன ராசிக்காரங்க தான். என்னை பொறுத்தவரை இனிமேல் புதன் 2ஆம் பாவம் உங்களுக்கு நல்லதுங்க. இதை விட இன்னும் 3ஆம் பாவத்துக்கு வரட்டும், சூரியன் வீட்டுக்கு வரட்டும், சூப்பராகும். இதே சூரியன் உங்க ராசிக்கு வரட்டும். இப்பவே ஏதாச்சும் அரசாங்கம் மூலமா ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்திருக்கும் பாருங்க மிதுன ராசிக்கு. கண்டிப்பா
நடக்கும். என்னை பற்றி அரசாங்கம் மூலம் நிறைய உதவி கிடைக்கும். யாரெல்லாம் அரசாங்க எக்ஸாம் எழுதுகிற மாணவ எல்லாத்துக்கும் சொல்கிறேன், அரசாங்க வேலை 100% கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதியோட சூரியன் இப்போ இருந்துட்டாருன்னா நிறைய பேருக்கு என்னைய பொறுத்தவரை அரசாங்க வேலை கிடைக்க போகுது. இது எழுதியே நான் கொடுப்பேன். சொல்றது 17க்கு அப்புறம் பாருங்க, அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அரசு மூலம் அனுகூலம் கண்டிப்பாக உண்டு. அது மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி, படிப்பு கல்வி டாப்பாக கொடுப்பாரு. நல்ல ஒரு மாற்றம் படிப்பு கல்வியில் கிடைச்சே தீரும். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சூப்பராக கொண்டு போகிறாரு. படிப்பு கல்வியும் சரி, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சரி, அரசியல்வாதியும் சரி, இது ரெண்டுமே யோகமாக இருக்கு. பார்த்துக்குங்க. இந்த 17, 19க்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஒரு மாற்றங்கள் வந்தேறிடும். மிதுன ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு. நல்ல ஒரு முன்னேற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இடம், பூமி, வீடு, வண்டி, வாகனம் வாங்கணும் பண்ணணும் கண்டிப்பாக வாங்குவீங்க. லோன் பண்ணணும். பொருளாதாரம் கொஞ்சம் அதிகமாக வளரும். சரிங்களா? வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகம் வரும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு குழப்பத்தில் இந்த குழப்பம் அப்போ நீங்கிரும். நான் வேலையை மாற்ற போகிறேன், வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன், வேறு கண்ட்ரிக்கு மாற போகிறேன், தொழிலில் வேலை மாற்ற போகிறேன், கண்டிப்பாக மாற்றிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக 19க்கு அப்புறம் வேலையிட மாற்றம் கண்டிப்பாக வெளிநாட்டில் உள்ளவங்களாம் கிடைக்க போகுது. எல்லாமே ஓகே ஆச்சு. ஒரே ஒரு சைன் மட்டும் தான் வரணும். கண்டிப்பாக கிடைச்சிடும். நிரந்தரமாக வேலை உத்தியோகத்தில் நல்லா அனுகூலமாக வரக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. பார்த்துக்கோங்க. தொழில் வேலை ரெண்டுமே நல்லா அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார். வெளிநாடு யோகம் சூப்பராக இருக்கும். எல்லாமே அழகாக கொண்டு போகிறார். அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயம் பேச்சுகள் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. திருமண பேச்சுகள் பேசி கண்டிப்பாக ஆவணி மாதத்தில் திருமணம் முடியும். அந்த காலகட்டம் வரும். காதல் திருமணம் சொல்லி 2வது திருமணம் சரி, கண்டிப்பாக பேச்சுவார்த்தை உண்டு. நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் அனுகூலமாக அமையும். மீனா உடம்பு சார்ந்த பிரச்சனை வராது. தொழில் பண்ணுறவங்க ஜாதக தசாபதியை பார்த்து தொழில் பண்ணுங்க. நல்ல ஒரு அமைப்பு உண்டு. தொழிலுக்கு இப்போ சூப்பரான நேரம் பார்த்துக்குங்க. குரு மங்கள யோகம். யாரு குரு செவ்வாய் நல்லா இருக்கு, வெளிநாடு வெளியூர்ல பிசினஸ் பண்றவங்க சரி, இங்கே பிசினஸ் பண்ணவங்க சரி, சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு. ஜாதக தசாபதியை பார்த்துட்டு பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லவங்க உண்டு. மெயினாக அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, கமிஷன் ஏஜென்சி இது மாதிரி பண்ணுறவங்கலாம் சூப்பராக இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை பார்க்கலாம். பண சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே நல்லா அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. கணவனை ஒற்றுமை சந்தோஷம் நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். பெண்களுக்கு சாதிக்கலாம். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்மந்தப்பட்ட எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இப்போ நம்ம நட்சத்திரம் பார்ப்போம். மெயினாக லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்குற கேள்வி. கண்டிப்பாக அந்த யோகம் இருக்குது, பயன்படுத்திங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, 11 கூடியவர் செவ்வாய் குருமங்கள யோகத்தில் வெளிநாட்டு கிரகமான வெளிநாடு கிரகத்தோட சேர்ந்துருக்காரு. குருவோட சேர்ந்து செவ்வாய் சேர்ந்துட்டார். அப்போ பெருங்கொண்ட போனால் வெளிநாடு வெளியூர்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுறவங்க ஜாத தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பாக லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க. பெருங்கொண்ட பணம் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். பார்த்துக்குங்க. நல்ல ஒரு அழகாக அமைச்சு கொடுக்குறாரு. இப்போ நான் நட்சத்திரம் பலன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, முதல் நட்சத்திரம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, நான் பாத்தில் பிறந்தவங்க. நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். இனிமேல் ஒரு சுப செலவாக பண்ணுங்கள். மிருகசீரிட பிறந்தவங்க கொஞ்சம் உடம்பு ரீதியாக ஒரு தாக்கத்தை கொடுக்கும். கொஞ்சம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். ஒரு தடையை பார்த்துருப்பீங்க. நண்பர்கள், பழக்க வழக்கம், கணவன் மனைவி ஒற்றுமை, ஜாமீன் போடுறதுல கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். இனிமேல் ஒரு தடையை கொடுத்தோம். இனிமேல் பெருசாக பாதிக்காது. நிறைய செலவு பண்ணிக்கலாம். வீடு, வண்டி, வாகனம், பூமி, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, வேலையை மாற்றுறது, உத்தியோகம் மாற்றுறது, ஒரு சேஞ்சை கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது. தைரியத்தோட செயல்பாடு பண்ணுங்க. எல்லாமே வெற்றியாக வரும். நகை, பணம், குடும்ப சார்ந்த விஷயம், செலவு சார்ந்த விஷயம் இது எல்லாமே பண்ணிக்கலாம். சுப செலவாக கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அடுத்து திருவாதிரையில் பிறந்தவங்க இனிமேல் எதிர்காலங்கள் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. ஏன்னா திருவாதிரைக்கு இனிமே நல்ல ஒரு டைமாக இருக்குது. ஒரு தொழில் ஸ்தானம், வேலை உத்தியோகஸ்தானம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. ஏன்னா சனி பகவான் புரட்டாதியத்தில் போகிறாரு. அதனால நல்லா இருக்கும். ராகு பகவான் உத்திரட்டாதியத்தில் போகிறதுனால தொழில், வேலை உத்தியோகம், இடமாற்றம், தொழில் மாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கலாம். திருவாதிரையில் பிறந்தவங்க ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உங்களுக்கு தேடி வரும். ஒரு இடமாற்றம் வரும். வெளிநாடு பயணங்கள், ஒரு அலைச்சல்கள், ஒரு இதல் மாதிரி வரும். ஆனால் பெருசாக பாதிக்காது. நல்ல ஒரு தடையை கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுத்துருவார். இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதவி ஒரு வெற்றியாக வரும். திருவாதிரையில் பிறந்தவங்க நீங்கள் பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய ஆள். ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கும். இது எல்லாமே வெற்றியை பார்க்கக்கூடிய நேரமாக ஜூலை 17க்கு அப்புறம் கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப பொறுமைசாலி, நல்ல அமைதியான குணம், அனுசரித்து போகிற குணம், விட்டு கொடுத்து போகிற குணம், ஒரு தன்மையான குணம், ஒரு தங்கமான குணம் யாரும் நீங்கள் தான்.
ஏன்னா குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி பார்க்கக்கூடிய நம்ம இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும். எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஒரு அன்பாக இருப்பீங்க. இனிமே எதிர்காலம் உங்களுக்கு நல்லா இருக்குது. நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே வருது. தொழில் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றியாக வருது. இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை ராஜா பாதை, சிங்கமான பாதை, ஒரு வெற்றி பாதை நோக்கி போகிறீங்க. ஒரு சுப செலவாக பண்ணிக்கோங்க. வீட்டில் வண்டி, வாகனம் இது சார்ந்த விஷயம் ஒரு சுப செலவாக பண்ணிங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. ஏன்னா விரைய செலவை கொண்டாந்து காட்டுது. அப்போ விரைய செலவை கொண்டாந்து காரும். இடம் சம்மந்தமாக இந்த மாதிரி செலவு வரும். ஆனால் பெருசாக பாதிக்காது. நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்கக்கூடிய நேரம் அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய ஜூலை மாத பலன் மிதுன ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.